ஹாய், இன்றைக்கி உங்களுக்கு சத்தான நியூட்ரிஷன் மிகுந்த ஒரு ஆட்டு கிரேவி, அதாவது ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ எடுத்து தாளிப்பதற்கு சோம்பு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லி, கொத்தமல்லி இலை, அதற்கு தேவையான மசாலா, தேங்காய், மிளகாய்ப்பொடி, மல்லிப்பொடி, ப்ரான், இதையெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் வாணலியை வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சோம்பை போட்டு அரைக்கணும். காஞ்சிருச்சு, அதோட சோம்பும் வெடித்து வந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம ராட்டு கிரேவிக்கு, அதாவது ப்ரான் கிரேவிக்கு தேவையான மசாலா தயாரிப்பது எப்படி அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதை சேர்த்து இப்போ நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கோங்க. மசாலாவும் வதங்கட்டும். நல்லா மசாலா வதங்கிடுச்சு. அதில் இந்த மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். அடுத்து மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். அதுவும் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்து இதை கொஞ்சம் வதக்குறோம். நல்லா மசாலாவும் இந்த ராட்டும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ராட்டு அதிகமாக வேகக்கூடாது. ரொம்ப வெந்தால் அது ரப்பர் மாதிரி ஆயிடும். அப்புறம் அதில் இருக்கிற சத்துவலும் கம்மியாயிடும். அதனால் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலாவும் இந்த ராட்டும் சேர்ந்து எவ்வளோ நல்லா அழகாக சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கணும். இது நம்ம ராட்டு கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டோம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. இந்த ராட்டு கிரேவி பாருங்கள், இந்த ராட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குழம்பா வைக்கலை, கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். இப்போ இதில் மல்லித்தலையை தூவி நல்லா ஒரு இது பண்ணி இறக்கிடுங்க. இதுதான் நல்ல சத்தான நியூட்ரிஷன் நிறைந்த ஃபுட்டு. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் நிறைய ப்ரோட்டீன், நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். நான் என் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சத்தான
நியூட்ரிஷன் நிறைந்த உணவுகளை தான் நான் சமைச்சு கொடுக்குறேன். அதுவும் வீட்டிலேயே நம்ம செஞ்சு கொடுக்கறது. இதுதான் நான் தயார் பண்ண ஹை ப்ரோட்டீன் மீல். இது சாதம், இது ராட்டு கூட்டு, அதாவது ப்ரான் தொக்கு, பருப்பும் நெய்யும், வெண்டைக்காய் பொரியல், பூசணிக்காய் சாம்பார், தயிர், முட்டை, ஒரு நெல்லிக்காய் அவிச்சு வச்சுருக்கேன். இதுதான் ஃபுல் மீல். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.